எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மாமோய் நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்கங்க எல்லாமே நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும். நல்லா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு நினைப்பு உண்டாயிருச்சு. நினைப்பு உண்டாயிருச்சு. தமிழ்ல நல்லா தெளிவா பேசுவேன் நானு. தப்பு பேச மாட்டேன். ஒரு பார்த்த மாதிரியே சொல்றீங்களே எப்படித்தானா? நல்லா ஆர்டர் கொஞ்சமா நிறைவேற்ற பிரிச்சு அண்ணே உங்களுக்கு வணக்கண்ணே. உங்களை பார்த்தது எல்லாத்தையும் பார்த்தது எனக்கு கிளம்பிச்சு. நல்ல கிளம்ப எனக்கு கிளம்பின இடத்துல உங்களுக்கு கிளம்பி இருக்குமோன்னு நினைக்கிறேன். கிளம்பிச்சா? பனி நேரம் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? ஐயோ இருந்தாலும் வரலாங்க. ஆர்டர் ஆர்வம் எனக்கு ரொம்பவே கிளம்பிருச்சு. போடுவோமா? போடுங்க. முருகன் காலை தொட்டு உங்களை சொல்றாப்ல வேற என்ன? குனிஞ்சு செய்ய முடியாதுல்ல. அது சரி. அதனால நின்னுக்கிட்டேன். பாத்து முருகனை கிளம்பிர போகுது. கிளம்பணுங்க. நிமைக்கும் காதல் கொண்டே நேடி என்ன சத்தம்? இது நம்ம தீர்மானம் தான். எப்படி சொல்றீங்க? என்ன ஒரு பக்கமா ஈன்னு இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான். அதாவது அவங்க எப்படி அவங்க வைக்கிற மாதிரி நம்ம தீர்மானம் அது. அப்படியா? ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டாம் எனக்கு வேற மாதிரி மைண்ட் எங்கெங்கயோ போகுது. சரி. அதனால ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? இன்னொரு பாட்டில் போட போறோம். போடுங்கங்கறேன். 4 பாட்டில் இருக்குமாமா? வேணுமா? நல்ல மனுஷன் மாதிரியே நடிக்கிறீங்களே. எப்படித்தானோ அதனால ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு பாட்டு போடுவோம். போடுங்கங்கறேன். எப்படி தெரியுமா? ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா. என்ன பண்றீங்க? சாமி பாட்டு குலவ போறாரு. மாமா வந்து சாமி பாட்டா? அம்மா. அப்புறம் இந்த மாரியம்மா பாட்டலாம் அதுல தான் அத வருதுல. மாரியம்மா அம்மா மாமா அதெல்லாம் தான். எங்க மாமா குலவ போட்டீங்களா? அம்மா அந்த உடனே போட்டுதான் நல்லா இருக்கும்ல. எப்படி நாக்க காமினி எப்படி
ஈட்டுங்க இந்த அப்படியே. ஐயோ அப்பா எத்த தண்டி கிறகத்தே உடனே குழம்பு போடுங்க மாமா. இப்ப எல்லாம் ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல. உனக்கு தெரியல என்னது? உனக்கு இப்பதான் புரியல. என்ன புரியல? குழம்பு போட வேண்டிய நேரத்துல தான் போடணும். சரி இப்ப குழம்பு போட்டதெல்லாம் சந்தோஷம் தான். கைய விட்டு போட்டியலா? அது வேணா இழிச்சா பாரு. இப்ப அவன்கிட்ட சொல்லு. நீங்க வாய வச்சா உனக்கு அப்படியா சார்? எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க வேற ஏங்க அதை தூண்டாதீங்க. நீங்க வேற ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா இழந்த பழ தூப்பு தண்டா ஏறி நல்லா குலுக்கட்டுமா. திரும்பி குலுக்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க? அது குலுக்கல்மா உங்களுக்கு தெரியாது. தெரியாது. வேணாம். தெரிஞ்சவங்க இவன் இப்படி செய்யணும், இதை இப்படித்தான் செய்யணும் நான் சொல்லிடுவேன். நீ ரொம்ப சங்கடப்பட வேணாம். நான் அப்பெல்லாம் சங்கடப்பட வேணாம் விடுமா. வண்டியில போகல சொல்லி தரீங்களா? ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா. பொழந்துருவேன் ஆகுச்சுக்க. பழத்தை பிடிச்சா பொழந்துறணும். என்னது? அப்புறம் இல்ல மண்டைய சொன்னேன். ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா எழுத மாமா எழுத பழத்து போலதா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பெருக்கட்டுமா. நானே 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 ஒரு வருஷம் மாமா என்ன தேத்தி தலைமுழுகி ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா எழுத பழத்து போலதா. முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்குற பீனத்துக்கு உழைச்சாச்சுல்ல. அடுத்து என்ன பண்ண? அடுத்து ஆயா ஆயாவா உழப்பு எப்படி கஷ்டம் தெரியுமா? ஒழுகுது எனக்கெல்லாம். இவ்வளோ நேரம் ஆச்சு உனக்கு ஒழுகுதா? மத்தி அப்படிதான் இருக்கு. அதனால இவ்வளோ நேரம் வேக வேகமா ஆடினாலும் கொஞ்ச நேரத்துக்கு நெய்வா போடுமா? போடுங்கிறேன். ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு இவ்வளோ நேரம் தான் விரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது ரொம்ப சங்கடமா இருக்கு. விரிச்சம்மா முடிஞ்சா நான் விரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்? வச்சு வச்சு அப்புறம் வச்சு இப்பெல்லாம் இப்படிதான் சொல்லுவேன். அம்மா அப்புறம் சரி காலையில என்ன சொல்லுவேன்? நீ மாட்ட அப்புறம் போயிடுவேன். கூட்டிட்டு போட்டா பிச்சு ஜன்னல தான் திறந்து வச்சு விரிச்சு விரிச்சு நாங்களும் விரிச்சு விரிச்சு இதற்கு தானே ஆசைப்பட்டாய். என்னாச்சு? என்னம்மா என்னம்மா என்ன சொன்னீங்க? என்ன பாடுனப்ப நீங்க என்ன கேட்டீங்க? என்னடி இடம் பார்த்து வச்சியானே? ஆஸ்பரசிட் இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஓஹோ. எதுக்கு? எதுக்கு? ஏத்து ஊத்தும்டா. இப்போ எப்படிதான் ஊத்துதாங்க? ஏன் மாமா நான் வந்து ரெட்டச்சல கூப்பிடுது முத்தம்மா. பின்னாடி நான் வரேன் குத்தம்மா. ஓ
ஒரு குத்த வாங்குறாரு என்ன கேட்க மாட்டீங்களா? அவரு இந்த பஞ்சர் கடையில பார்த்து வேலை வேற ஒண்ணும் இல்ல. எங்க வந்து இந்த பஞ்சர் குத்துறது. ஓ இப்படி நானே பயந்துட்டேன் செய்யறதுனால என்னங்க சொல்றீங்க? குத்தமா அப்படி சொல்லணும். சரி. ஓ அரட்ட சட்ட குத்தமா ஓ பின்னால நான் வரேன் குத்தமா. பேராவது சொல்லுங்க. நம்ம எல்லாம் எல்லாரும் என்ன பண்றது? எது பண்ணாலும் ஒண்ணும் பண்ண கூடாது. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பண்ணணும். நாங்க அடிச்சுக்க மாட்டோம். அடிச்சுக்க மாட்டீங்க? அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்க மாட்டோம். கூட்டணி போட்டா என் செருப்பு வெள்ளன்னு வச்சுக்கவே என் தம்பி உள்ள வர மாட்டாப்புல. அவர் செருப்பு இருந்தாலும் அந்த ஏரியா பக்கத்து நான் போக மாட்டேன். இப்போ நீங்க அதனால நீங்க 4 பேர் கிளம்பணும். அந்த நாய் தான் அந்த செருப்பு இருப்ப நாயை தூக்கிட்டு போய் வச்சுக்கவே அந்த நாயை செருப்பை கொண்டே அடிப்பேன் பாத்துக்க. இல்லங்க நீங்க 4 பேர் நான் ஒரு ஆள் மொத்தம் 5 பேர் ஓட பக்கமா? அது உங்க விருப்பம். நீ உங்க விருப்பங்கற. நான் வீட்ல இருந்துக்கறேன். அம்மாச்சி அம்மா அவங்க எல்லாம் வர சொல்லட்டா? வேணா எனக்கு உங்க அம்மா தேவலாம். அதுக்கு அடுக்க பதமா இருக்கு. ஏ உனக்கு அக்கா வேணுமே மண்டை. எல்லாம் மண்டே பதிய ஊர் இருக்குன்னு. 10 ரூபாய் தானே ஒரு கிட்ட வாடி நம்ம வட பக்கம். இதுக்கு கொடுக்கலாம். உண்மையிலுமே கும்பம்மா சேனம் தோத்து போயிரு தெரியுமா? நீதான் எங்க சொல்லலன்னு நினைச்சேன். சொல்லிட்டியா? சூப்பர்மா. எப்படிமா? நம்ம அன்சீசன்ல இதை போறோம் இந்த வேலைக்கு. எந்த வேலைக்கு? இந்த கராட்டத்துக்கு தான். நம்ம செலவுல அந்த போய் ஒரு பாடம் தச்சு தரேன். ஆமா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இல்ல 4 வருஷமா அதை வேறும் சொல்லிட்டு இருக்காப்ல. எப்ப தச்சு தந்தீனே கொண்டு நாடு மந்தால இறக்கி கூட போறீங்க. நாளா நல்லா ஆடுவேம்மா. நான் குறவன் நீ குறத்தி. ஐயோ ஐயோ அவருக்கு டவுசர் வாங்கி கொடுத்துறலாம். உங்களுக்கு ஒரு டவுசர் எனக்கு ஒரு பாவாடை. பாவாடை. யாருக்கு நீங்க உங்க சார்பிளையா? பயமா இருக்குது பிள்ளை சொல்ல. போட்டேன். 10 ரூபாய். 10 ரூபாய் தாரு. அதுக்கு சங்கிலி தாரு. தரமணிக்கு மேல. முருகன் கொடுத்து வச்சவர். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தான் வந்து நின்னுக்கிறீங்களா பின்னாடி? வேணாம் விடு. இது வந்து ஒரு வகை ஆட்டங்க. நீங்க தப்பல நினைக்கிறீங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இது என்ன ஆட்டம் தெரியுமா? அது கும்பத்துல இருக்கு. இந்த நெளிப்பு இருக்கு. சரி போட்டேன். 10 ரூபாய். அப்படி வைக்கணும் சங்கல. கணக்கா வச்சனா? அதுல வச்சதான் 10 லட்சம் ரூபாய் கடை. எதுல வச்சு? சொன்னிய சங்கலன்னு. இல்லங்க
சீசன்ல சம்பாதிச்ச காசு பூரா போச்சு. போச்சு. போச்சா போச்சு. அட கடவுளே உங்களை ஒண்ணும் பிரச்சனை ஒரு வரவுப்பா செலவெல்லாம் இல்ல சரி. அதனால நான் மட்டும் தனியாட்டிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளை ஒரு வேலை லூசா இருக்குமோ? இருக்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அவர் என்னத்துக்கு கண்டுகிட்டாருன்னு பாக்குற சிரிப்பா சிரிக்கிறாரு என்னன்னு தெரியல. அதனால எனக்கு ஒரு ஆளை கூப்பிடுறேன். கூப்பிடுறோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தாப்பு சுந்தரி ஒரு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தாப்பு சுந்தரி ஒரு ஏய் புடிமா புடிமா. ஏய் பிளப்பா உதவி பண்ணுது. ஏய் எதிலே அப்படி வாயில ஒழுக்க வர. ஏ கண்ணு. ஏண்டா டேய். ஏய் இல்ல பரவாயில்ல. அம்மா அம்மா வினிதா வாமா. அவங்க கண்ணு தெரியாதவங்க நம்ம தான் உதவி பண்ணணும். இதெல்லாம் பொதுநல சேவை உண்மையிலுமே. அண்ணே ஏய் எங்கடா கொண்டாந்து விடுறா போறா சேவன் இதெல்லாம் கொண்டாந்து விட சொன்னியா? அது ஒரு சேவைதாம்மா. மண்டை போறே. ஏய் மத்திகாளே. ஐயோ நிஜமாலுமே கண்ணு தெரியல போய் வேணுங்கிறது டேய் டேய் டேய். புட்டினா அப்புறம் வெளிய வர முடியாது. புரிய. தம்பி பா அப்பதா அப்பதாவா? அப்பதாவா அது வீட்டுலடா. அப்படியா? இங்க புடிச்சுக்க. புடிச்சுக்கவா? ஏய் என்ன இல்ல மைக்க புடிச்சுக்க கீழ விழுந்துறாம நில்ல. மண்டை மைக்கையா? ஏய் எங்கடா கைய புடுறா? பீத்தா மேல. எதை பிடிக்க? அங்க புடி. இதையா? ஆளு போறே. இது மைக்கா? என்ன இல்லையா? இங்க என்ன நடக்குது? தடவி பாரு என்ன இப்படி தடவி பாரு மைக் அது என்னன்னு. நீங்க பக்கத்துல வந்தா தடவி பார்க்க முடியும். தள்ளி போய் நின்னு தடவி பாருன்னா எப்படி ஏய் பார்க்க? என்ன இல்லையா? மைக்க தடவி பாரு. மைக்க தடவி தடவி நான் போயிட்டோம். உன் பொளப்பல இங்க அப்படி இல்ல. என்ன நடக்குது? இங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு. நாடகம் நடக்குதா? ஆமா வள்ளி திருமணம். ஆமா. நான் கையில ஒண்ணு கொண்டு வந்தேனே அது எங்க? இந்த நானே குடிச்சிட்டு அங்க பாட்டில் போட்டுருக்கேன். அடி லூசு முண்டை அதை ஆண்டி குடிச்ச? ஏங்க அட கண்ணு ஒருங்கா தெரியல டாக்டர் கிட்ட சொன்னேன் மூத்திரம் எடுத்துட்டு வாடா டெஸ்ட் எடுக்கணும். அதை ஆண்டி லூசு முண்டை நீ எடுத்து குடிச்ச? ஏய் நீ சொன்ன ஏய் நீ சொன்ன ஐயோ மாதிரி இருக்கும். அண்ணே அண்ணே இந்த புல்லட்ட மூத்திரம் வாங்கி கொடுங்க. அண்ணே மூத்திரம் கீழே உட்கார்ற. எதுக்கு? டைரக்டா கொடுக்க சொல்றேன். நான் கேட்டது வாட்டர் கேன்ல வாயில கேட்டேன் மூத்திரத்தை. எருமை மாடு சொல்லி தொலைய கூடாதா? எருமை மாடு வந்தா எடுத்து நீ வாட்டு குடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ முன்னாடியே சொல்லிருக்கலாம் எனக்கு வாந்தியா வருது. ஏம்மா நீ கொஞ்சம் பக்கத்துல வாமா. ஐயோ குடிச்சதான் குடிச்சிட்டேன். ஆமாங்க. எனக்கு ஒரு சின்ன முயற்சி பண்றியா? என்ன? எனக்கு மூடு வந்தாத்தே மூத்திரம் வரும். அதனால கொஞ்சம் மூடு ஏத்துறியா? ஏத்துறனா ஒரே ஏத்துற உள்ள வர ஆகுச்சு ஆளு போறே பாரு. யாரா குட்டியா மூடி ஏம்மா, ஏத்திட்டு இருக்கற? அப்படி- பொளந்து வேற ஆள்ட்ட வச்சுக்க. அப்படி ஏத்தி அந்த இடத்துல நீ இன்னும் ஒட்டலமா. இன்னும் உனக்கு ஸ்டூல் போடாதே அந்த இடத்துல உன்னால அடிக்க முடியும். நீங்க அப்படி வளர்த்திருக்கீங்க. ஏம்மா இப்படி உள்ள இருக்கீங்க. ஏம்மா நான் டாக்டரை பார்க்க போனி எதுல போலாம்? இல்ல தம்பி விடுறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விடுறதா விடுறீங்க. நைவா என்ன ஏதோ உரிச்சு விடுற மாதிரி தெரியுது. அப்புறம் அப்பதான்டா நல்லா இருக்க. பீத்தா பேல. பீத்தா. குட்டிக்கிட்ட ஆட்டுச்சேன்னு வச்சுக்க. அம்மா. தாங்க மாட்டேன். கம்ப குடுமா. ஒரே பாரு. வா ஆக அழகான பிள்ளையா இருக்கு. புடிச்சு உருட்டுங்கறேன். இங்க வா. ஆனா கொலகார பாவி கண்ணு தெரியலன்னு இருக்க எதை பிடிக்க போற? அவருக்கே தெரியல. டான்ஸ் பாரத்தை புடிச்சு விட்டு போயிருப்பாப்லமா. இருக்குதா? இருக்குதாவா? உள்ள வாடா நல்லா காட்டு. நல்ல மரியாதை இல்லடா உனக்கு. ஏமா பேச்சு இருந்தாலும் என்ன தப்பு பேசிட்டு இருக்க? தெரியாம தான் கேக்குறேன். கேளு. ஒரு ஆம்பளை தண்ணியா குடிக்கிட்டு வந்தல்ல. ஆமா. என்ன தூக்கு நீ வாங்கி குடிச்சா? யாரு எடா சூறடே? இருமா. பூ நான் சூக்குனா என்னமா கேட்டேன்? என்ன கேட்ட? சும்மா எதுக்கு வாங்கி குடிச்சேன்னு கேட்டேன். அதானே. நான் பாட்டுக்கு தண்ணியா குடிக்கிட்டு வந்தல்ல. ஏன் மூத்திரத்தை குடு முதல்ல. மரியாதை கெட்டு போயிரும். நான் ஓம் பிரச்சனைக்கு நான் வரல. ஏன் மூத்திரத்தை கொடுத்து நான் மாதிரி போய்க்கிட்டேன். புடி நல்லா உட்காரு. இருப்பா. கீழ உட்காரு. இந்த வாட்டுக்கு நிரப்பிடுவியா? ஐயோ 1.5 வாட்டர் கேனு. தம்பி இப்ப நீ கீழ மட்டும் வைவே. சும்மா கீழ வை. ஓ கீழ வைக்கவா? இரு. என்னடா சத்தம் மட்டும் வருது தண்ணியா காணா? ஏய் அங்க நிறைஞ்சிருச்சுடா பீத்தா மேல. வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ டாங்ல அடப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் திறந்து விடு. வேற ஒண்ணும் இல்ல. இதுல தண்ணி அலம்ப மட்டும்தான் செய்யும். மஷின்ல கூட தண்ணி வராது. ஒரு லூசு ஓட்டையா இருக்குது. எது? டப்பா ஓட்டை. டப்பா ஓட்டை எடுக்க உன் டாங்கு தான் ஓட்டையா இருக்கு. மரியாதை கெட்டு பேர் கெட்டு. முதல்ல நீ மரியாதை பேசுமா. மரியாதை நீ பேசியா? ஆம்பளை வந்தா ஆம்பளை கிட்ட சொல்லு. ஆபாயில் போட்றே. புடிச்சு புல்பால் போடு போட்டு. ஏறிட்ட அடிச்சா வாய் நிறைய துப்ப முடியாம முழுங்க முடியாம. நான் ஏறிக்கிட்டு அடிச்சேன்னு வெச்சுக்க. உனக்கு மூத்திர சிருட்டு விட்டு வர. இதே மாதிரி நகர்ந்து வந்துட்டேன். ஓமட்டி இத பாக்குற என்ன மசைக்கு நான் வரேன். அறிவு இருக்கடா. நீ போங்க நான் பேசிக்கிறேன். நீ அங்க போற. நீ வாட்டுக்கு போ நான் பேசிக்கிறேன். முகரை மூஞ்சி வர வளர்ந்தா போதுமா? முதல்ல ஒரு ஆம்பளை மண்டையில கொஞ்சமாவது இது இருக்கணும். மண்டையில என்ன மயில்கடி அது இருக்குது. மண்டையில கொஞ்சமாவது
நான் மண்டையில இருக்க மாதிரி தூக்கி இருக்கேன் போட்டு அடிச்சேன்னு வச்சுக்க சப்பு சப்புன்னு. நீ நினைக்கிறதே தப்பு. குளிர் நேரத்துக்கு அதை செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும்ல. சப்பு சப்புங்கறான். ஏய் என்னடா? ஏமா நீ தானமா சொன்ன என்ன சொன்னே? சப்பு சப்புன்னு அடிக்கிறேன். வளத்தியா இருக்கா பாத்தியா? ஏன்டா இங்க வர தங்க. உனக்கு வளத்தியா இருக்கதானே கோளரா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. ஒண்ணும் இல்ல. கண்ணை மட்டும் மூடு. கண்ணை மூடுமா. மூடிட்டே. இப்ப திறந்து வாரு. என்னம்மா என்னடா இப்படி பண்ற? அவரை பாத்துக்கிட்டீங்களா? அவரை கொண்டு வைக்க சொல்றியா? தப்பு தப்பா நான் பேசலாமா? மரியாதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் மரியாதை பேசுறேன் தெரியுமா? பெண் வர்க்கம் நிறைய உட்கார்ந்திருக்கு. அசிங்கம் பேசி தான் பேர் எடுக்கணும் கூட அதை வச்சு கிடையாது. முதல்ல ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கமா பேச கத்துக்க. முத பொம்பளைட்ட நீ அடங்கி போடா. ஏன் பூ பூவா? பூ ஏ பூ அடி கொக்கால வலி மாவள யார பார்த்து பூங்குற? பூங்க அடி கேனா பூனா மாவள. ஏய் பூனா மாவள. ஏய் இல்ல. என்ன மாமா? ஐயோ இந்த ஆளு வேற கிளப்பி விட்டனே. என்ன மாமா? என்ன மாமா கேட்ட? என்ன கேட்ட அந்த பிள்ளையா? கேனா பூனா மாவள. அந்த பிள்ளை டேய் அந்த பிள்ளை யாரை நம்பி வந்திருக்கு? அந்த பிள்ளை பார்த்து கேனா பூனாங்கற. ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? ஏய் நம்ம பாறா நம்மள பெத்த தாய், ஆமா பெத்த அப்பா, அக்கா தங்கச்சில உட்கார்ந்து அந்த பிள்ளையை பார்த்து நீ கேனா பூனான்னு சொல்லலாமாடா? ஏண்டா இந்த பிள்ளை ரெண்டு நம்ம யாரை நம்பி வந்தடா? நம்மள நம்பி தானே வந்திருக்கு. போய் அந்த பிள்ளை கேனா பூனாங்கற. ஏண்டா ஏய் அந்த பிள்ளை பார்த்து நீ கேனா பூனாங்கறியாடா? ஏண்டா கேக்க பக்கம் நாயில பாத்தியாடா? ஏண்டா அந்த பிள்ளை பார்த்து கேனா பூனான்னு சொல்லலாமாடா நீ? உன் பல்லு கறிட்டு போ. நான் 2 வாட்டி தட்டா சொன்னேன். மிச்சம் இருக்கிற 7 வாட்டி முதவி நீதாயா சொன்ன. கேனா பூனாங்க. மாமா இல்ல ரெண்டோட பாக்க போறதா? நீ கேள் மாமா. நீ கேள் மாமா. பாக்குறேன் நான் ரெண்டோட. ஏன் மாமா கோவப்படுற? கேளு நானே. இல்ல நீ கேளு வந்த. கேக்குறியா என்னடா முடிவு அத சொல்லு. கேக்குறியா? நீ என்ன தள்ளன்னு ஆசைப்பட்ட. ஏன் இப்படி தள்ளுற? வா போவா. எங்க? ஐயோ மசீர்ல கூட நாடகம் உருப்படாதடா. போட்டது பப்பனுக்கு ஜோடி எந்த ஆளு? இங்க கவனி. அந்த புள்ளைய பேசாம என்ன எதுக்கு பேசுறீங்க? ஏமா அவன் ஒரு வாட்டி சொன்னது நீ என்ன எத்தனை வாட்டி கேட்டுட்டு போய்கிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு தான் வாட்டிக்கிட்டு விட்டாச்சியா நீங்க? இங்க வாமா. நான் எவ்வளவு மரியாதை நான் தப்பா பேசுறேனா? நான் தப்பா பேசுறேன். கேனா பூனாமால என்ன காரணம்? என்ன சொன்னீங்க? கேனா பூனாமால என்னமா கேட்டேன்? என்ன கேட்ட? கேனா பூனா மகன் கேட்டேன். தப்பா கேட்டனா? இல்லல. கேனானா என்ன? என்ன? கேட்டு பூ வைக்கணும் தான் மாப்பிள நானு. அப்படி நான் சொன்னேன். கேட்டு பூ வைக்கணும் தான் மாப்பிள நானு. ஓ நீ ஏன் தப்பா நினைக்கிற? நான் எப்பவுமே தவறா பேச மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நீ எப்பறம் அந்த பிள்ளை கேனா பூனாங்களா? அப்ப ராஜா நீ நிப்பாட்டியா? நீ நிப்பாட்டு பா. நான் கேட்ட நிலைய நீ கேனா பூனாமா 4 தடவை சொல்லிட்டே இருக்கற. எத்தனை தடவை நீ அந்த பிள்ளைய கேக்குறியா இல்ல என்னைய கேக்குறியா தெரிய மாட்டேன். வேற யாரே? கேனா பூனாமால கேனா பூனாமால. நீ நெளிவு முடிஞ்ச உடனே நீ அங்க போலாம் பிளான்ல இருந்தீங்க. அதுக்கு தான் இந்த அம்மா ஏன் தெரியுமா அவள மரியாதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா அவள பெண்களுக்கு வந்திருக்கா தாய் நாடு. நம்ம நாட்டுக்கு பேர் என்ன? தாய் நாடு. தாய் நாடு. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லிருக்காங்க. தெரியாம தான் கேக்குறேன். பெண்களை மட்டும் நம்ம நாட்டோட கண்கள்னு சொல்றீங்கல்ல? ஆம்பளை நாங்கள என்ன இதா இல்ல கேக்குறேன். இருமா தெரியாம தான் கேக்குறேன். பெண்கள் உங்களை அந்த நாட்டோட கண்கள்னு சொல்லிருக்காங்க. போயிட்டு போகுது எங்களை ஒரு ஆண்களை ஒரு வாயினாவது வச்சிருக்கலாம்ல. ஒரு வேணும் சொல்ல மாட்டேங்கிறேன். வெறும் பெண்களையே தான் சொல்றாங்க. இவ்வளவு பேசுறிய பெண்கள் தான்ப்பா. மாசமான உனக்கு 1000 கார்டுல ஏத்துறாங்க இல்ல? எந்த ஆம்பளைக்காவது ஏண்டா இந்த பிள்ளை எப்படா மாசமாச்சு? அந்த மாசம் இல்லையா? மாசம் பிறந்தா 1000 ரூபாய் பணம் ஏத்துறாங்க. பெண்கள் எல்லாருக்கும் பெண்களுக்கு ஏறுது. ஆம்பளை யாரா ஒரு ஆளுக்கு மாசம் ஒரு 500 ரூபாய் இருக்கான்னு கேக்குது முடியாது. ஒருவேளை என்ன ஏற காரணம்? என்ன காரணம்? நீங்க 1000 வாங்கினா செவனேன்னு இருப்பீங்க. நாங்க 1000 வாங்கணும்னா அதை வாங்கி தண்ணியை போட்டு அவங்களே கொக்கால ஒளி திட்டுவோம். அதனால எங்கள்கிட்ட ஒரு வேளை கொடுக்க மாட்டேன். உண்மை. உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. என்ன காரணம்? உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டா நீ நின்று அதுலதான் போவ. கடைசியில என்ன கொடுமை தெரியுமா? பஸ்ல போறது ஃபுல்லா இவங்க சும்மா, இவங்களுக்கு ஃபுல்லா சீட்டு. நாங்க ஃபுல்லா வாசப்படி தூக்கிட்டு போறோம். ஆம்பளை ஃபுல்லா சீட் எடுத்து காசு கொடுத்து சீட் எடுக்கிறோம்ல, ரோட்ல தூக்கிட்டு போறோம்டா. அன்னைக்கெல்லாம் அடிச்சு ஒரு இது பரவாயில்ல மாமா. என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு பேசுறிய பெண்கள் நீங்க 100 நாள் வேலை பாக்குறீங்கல்ல? அந்த 100 நாள் வேலை பாக்குற இடத்துல பெண்கள் நீங்க செத்து போயிடுறீங்க. உனக்கு கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா இல்லையா? நான் கேக்குறேமா 100 நாள் வேலை பாக்குற இடத்துல பெண்கள் நீங்க செத்து போயிடுறீங்க. உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுப்பாங்களா? அப்புறம் நீ அந்த பிள்ளை வந்து கேள போறாங்களா? நீ யார கேக்குறனே தெரியல சாமி. போ இந்த சாக்கல இவன் கட் பண்ணி கூட்டி போயிடாம இருக்கா புள்ளைய? ஏம்மா 100 நாள் வேலை பாக்குறதுல பெண்கள் செத்து போயிட்டு யாரா பணம் கொடுக்குறாங்களா? இல்ல கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆண்கள் வர்களுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? கள்ளக்குறிச்சியில போய் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்ததுக்கு ஆம்பளை எங்களுக்கு தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. முடியுமா? 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் இருக்கிற கடல் எல்லாம் கட்டிட்டு ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிருவேன். இது கூட பேசுறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையிலே கள்ளக்குறிச்சி போறீங்க. ஓஹோ போய் வாங்கி குடிச்சிட்டு 2 பேருக்கு மாட்டேன் 2 பேருமே சாத்து. நான் எப்போதுமே தனியா போ. நாளைக்கு சனிக்கிழமை வேற சனி போனா தனியா போகாது. உனக்கு வேணும்னா பணத்தை வாங்க.
என்னண்ணே பணத்தை நாங்க வாங்கி 2 பணத்தை நீ வாங்கிக்க, நீ குடும்பத்தை நடத்து, நான் குட்டிச்சரா போறேன், அதானே சொல்ல வர்றேன். இப்ப என்ன சாக சொல்றீங்க? இது என்ன ஒட்டு மச்சிராடா அது? அதுதான் பாரு. அம்மா மோள ஆம்பளை கிட்ட எப்பவுமே அடங்கமா பேச கத்துக்க. நீங்க பொம்பளைட்ட அடங்கி போங்க. அம்மா ஆம்பளைட்ட அடங்கி. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆம்பளைனா யாருமா? யார் நீங்க தான்? ஆம்பளைனா யார் தெரியுமா? யாரு? கட்டுன பொண்டாட்டிக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் கடைசி கண்கலங்காம வச்சு காப்பாத்துறான் பாத்தியா, அவன் ஆண்கள். கண்டிப்பா. ஆனா நீலாம் பொம்பளையா? நீ பொம்பளைனா யார் தெரியுமா? புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாதிக்கு தகுந்தபடி குடும்பத்தை நடத்தினா தான் நீ பொம்பளை. நீ செல்லு மயிரை வச்சுக்கிட்டு மீஷோ பிளிப்பு கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு நீ வாட்டுக்கு போட்டு அடிச்சு நீதான் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிற. என்ன காரணம்? காலங்காத்தால வீட்டுல வந்து நிக்கிறேன், நாய் பிடிக்கிற வண்டியில வந்து நிக்கிற மாதிரி. சார் உங்க அம்மா போட்டுருக்கு சுடிதாருங்கிறேன். சரி அதை குரான் வீட்டுல வாங்கி கொண்டு வைக்கிறேன். அடுத்து ஒருத்தன் வர்றேன், உன் மயனுக்கு டைபர் போட்டுருக்கோம். ஏன்டா டைபருக்கு மாடா பிளிப்கார்ட்ல போட்டுறாங்க. கடைக்கு நடந்து போய் வாங்கிட்டு வர முடியாது தான் போட்டுக்கிறது. ஏமா இது கூட பேசுறியே? நான் இந்த கர்ச்சிப் வாங்குறேன். எதுக்குமா வாங்குறேன்? இந்த கர்ச்சிப் கூட நான் போயிட்டு எங்க வாங்குறேன்? பஸ் ஸ்டாண்ட்ல தான் வாங்குறேன். இந்த கர்ச்சிப் யூஸ் பண்ணி பாரு. என்னம்மா? ஏய் கர்ச்சிப் அது என்னடா அது? ஐயோ ஏமா ஏமா தெரியாம சொல்லிட்டீங்க. வா உனக்கு ரொம்ப வேருக்கு. இந்தா இங்க வாமா, இந்த துண்டை எடுத்துக்கண்டா. இந்த துண்டை எடுத்து மூஞ்ச தோட்டு. என்ன? ஏய் நல்லா பாடுற முதல்ல. இது என்னடா அது? மாஸ்க் மாதிரி தெரியுது. மாஸ்கா? இது என்ன வகை மாஸ்க்? அது எப்படா மாற்றுறது? இது எப்படா மாற்றுறது? நீ ஒன்னா கேட்ச் புடிச்சிட்டு இருக்கிற. ஏமா இங்க வாமா. ஏன் தெரியுமா சொல்றேன்? என்னமா இதெல்லாம் யார்டா? இனிமே போய் கணக்கு எடுத்து வர யார்ட்ட வாங்கினு இவ்வளவு கேக்குறியம்மா? ஏன் தெரியுமா ஆண் வர்க்கத்தை நான் பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆண் வர்க்கம் நாங்க இருக்கமே, எங்கயாவது ஒரு இடத்துல போய்கள் ஏதாவது போராட்டத்துல நாங்க ஈடுபட்டிருப்போமா? நாங்க எதுக்கு தெரியுமா முதல்ல ஆண்கள் போராட்டம் நடத்தணும்? நாங்க நடத்தினது ஒரே ஒரு போராட்டம். எதுக்காக? அந்த போராட்டம் வெற்றி பெற்றுச்சு. என்ன போராட்டம் தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்காக நாங்க ஆண்கள்லாம் சேர்ந்து போராட்டம் இருந்தோம். ஜெயிச்சோமா இல்லையா? ஜெயிச்சிட்டோம். நீங்களும் பொம்பளையாளுக்கு ஒயின் ஷாப்பை சாத்திரம்னு வருஷம் போராட்டம் பண்றீங்களே, எங்க ஒயின் ஷாப்பு கதவாது ஒரு நாளைக்கு 3 சொல்லி சொல்லுவா? முடியுதா? முடியுமா? பேசி பண்ணு. நீ எப்ப அந்த பிள்ளை கேட்க போனாங்களா? நீ சத்தனே தூக்கி முடிச்சு உட்கார்றா சார். நீ என்ன சொல்றியா? அந்த பிள்ளை சொல்றியா தெரியல. எங்க ஒரு நாள் நீ போராட்டம் பண்ணி ஒயின் ஷாப் கடையெல்லாம் அடைக்க வேணாம். வீட்டுல இருக்கிற என் புருஷனை நான் நிப்பாட்டிட்டல, அது எனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் தானே. நிப்பாட்டின உன் வீட்டுல உள்ள புருஷன் நிப்பாட்ட நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் தவறு. என்ன தவறு? இப்போ உள்ளவெல்லாம் வாடை வராம இருக்குன்னு சைடுல வாங்கிட்டு சொல்லி பக்காடி லெமனை போட்டு படுத்துறேன். வாடை மசில கூட வர மாட்டேங்குது. நீ குடிக்கல நினைக்காதமா? என்ன குடிக்கிறது இல்லப்பா, குடிக்கிறது இல்ல. நீ நினைக்கிறது தப்பு. பொங்கல் அன்னைக்கு எந்த ரவுண்ட்ல இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். நான் தான் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தேன். நீ பார்த்த தப்பு நான் தான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? அம்மா ஆம்பளை மட்டும் குடிக்கணும்னு நினைச்சா வச்சுக்க, அவன் இங்க இருந்து ஒயின் ஷாப்புக்கு போய் தான் குடிக்கணும்னு இல்ல, இருந்த இடத்துல இருந்தே குடிப்பேன். அத வாங்கி குடி. உனக்கு சொர்ண வரதா இல்ல? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பொம்பளை நீ இருக்கிறிய, உடனே ஆம்பளைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. பொம்பளை உன்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இருந்த இடத்துலயே சரக்கும் சரி சைடிஷும் சரி, சரக்கும் சரி சைடிஷும் சரி பணமும் சரி ஆம்பளை எங்களால தான் ரெடி பண்ண முடியும். என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த திறமையை ஆம்பளை எங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரே பொண்ணு தான் போடுவான். கந்து அடிக்க மாப்பிள ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்து அனுப்பிச்சுடுவேன். அனுப்பிச்சு விடுவேன். வரும்போது ஒரு கட்டியா பிடிச்சிடுவானா, அவன் முடிச்சுட்டு அவன் சைடு இருக்கிறாங்க. இந்த மாப்பிள அம்மா விடதி பேசுறீல்ல, குடிக்காம இருந்தனா ஒரு குடும்பம் தானே நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆம்பளை நான் குடிக்கிறதால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கும்னு தெரியுமா? எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு? நான் ஆம்பளை ஒருத்தன் குடிக்கிறதுனால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. விரல விடு. எதுல? அதுல விரல விட சொல்லுமா? இப்ப போய் விரல விட்டா வீசாது. அத சொல்லணுமா? இத ஒரு நேரத்துல விரல விட்டா புழுப்புன்னு தான்டா இருக்கும். ஏம்மா முதல்ல ஒரு ஆம்பளை குடிக்க போறோம்னு வச்சுக்க, முதல்ல போயிட்டு ஒரு கட்டிங்க வாங்குறான். வாங்கிட்டானா வாங்கிட்டு வெளியில வர்றான். கட்டிங்க சும்மா நம்ம குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அத கலந்து குடிக்க தண்ணி பாட்டில் வாங்கணும். எத்தனை குடும்பம் வாழுது? 2. அந்த தண்ணி பாட்டில் வாங்கினா மட்டும் போதுமா? சரக்க மூக்கு கிட்ட கொண்டு போகும்போதே போன வாடை வீசும். அந்த வாடை வராம இருக்கணும்னா என்ன மயிருக்கு நக்கிற இப்பவே ஊரை வாங்க நக்கிறதுலாம் பின்னாடி வரை இருப்பு ஆடுற போயிட்டு இருக்க. முதல்ல ஒரு மிரண்டா பாட்டில் இல்ல செவன பாட்டில் வாங்கணும். என்ன காரணம்? அப்பதான் வாடை தெரியாம உள்ள அமுக்கலாம். வெறும் வாடை தெரியாம போனா போதுமா? நெஞ்சுக்கிட்ட போகும்போது அப்படியே எரியவோ எரியும். அதை நிப்பாட்டுக்கு என்ன தெரியுமா? அழகா போயிட்டு அவனை சுண்டல் போட்டுருப்பாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சுண்டல் விரல விடு. 4 10 ரூபாய்க்கு சுண்டல், 10 ரூபாய்க்கு உப்பு கறி. உப்பு கறியா? இப்பவே உப்பு கறி 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு தான் உப்பு கறி கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு உப்பு கறி. அடுத்து என்ன வாங்கணும்? கரெக்டா அந்த சரக்க வாயில ஊத்தணும். கொமட்டிக்கிட்டு எடுக்கும் வாந்தி. அந்த வாந்தி உள்ள ஒண்ணா என்ன பண்ணணும்? ஊறுகாய் அப்படி வலிச்சு நக்கணும். ஐயோ அப்பத்தான் உள்ள வர சரியா நிக்கும். வலிச்சலாம் நக்காதீங்க. ஊறுகாங்க இருக்குல்ல, ஆமா அங்க கொண்டு போய் அதுக்கு தான் நானும் பாக்குறேன். ஒரு வேளை காட்ட மாட்டாங்க. நானும் நக்கலாம் பாக்குறேன். காட்டுனா செஞ்சிருவியா நீ? இப்ப குளிர் நேரத்துக்கு நல்லா இருக்கும். கருமத்தை
எத்தனை குடும்பம் ஆயிருக்கு? ஆ. எத்தனை குடும்பம் ஆயிருக்கு? மொத்தம் 6 குடும்பம் ஆயிருக்கு. ஆ. கடைசியில அந்த பாட்டில குடிச்சிட்டு தூக்கி போடுவோம். ஆமா. அந்த பாட்டில எடுத்துக்கொண்டு ஒருத்தன் கடையில வித்து 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி திம்பான். ஆ. அந்த பாட்டில தூக்கி போடுனா அந்த பாட்டில கொண்டு ஒருத்தன் 5 ரூபாய்க்கு விப்பான். இப்ப எத்தனை குடும்பம் வாழுது? 7-8 குடும்பம். 7-8 குடும்பம் வாழுது. அந்த சரக்கு ஆம்பளை நான் குடிக்காம இருந்தேன்னா அவன் ஒரு குடும்பம் தாண்டி வாழும். அந்த சரக்கு ஆம்பளை நான் குடிக்கிறதாலதான் 8 குடும்பம் வாழுது. அங்க 8 குடும்பம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க அல்பாயுஸ்ல போயிருவியாட வெள்ள நான் பாய்ப்பல. குடிச்சு செத்துக்கிட்டு வெடினா என்னடா பண்றது? ஏமா இவ்வளவு பேசுறிய? குடிக்கிற ஆம்பளை எப்பவுமே நல்லவன் பேசாத. குடிக்கிறவன் எப்பவுமே நல்லவன் தான். குடிக்கிற காரணம் யார் தெரியுமா? பொம்பளை நீதான். நான் என்ன பண்ணேன்? நாங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை இந்த மாதிரி சின்ன புள்ளையா இருக்கும்போது எங்களை நீங்க குளிப்பாட்டி பொட்டு வச்சு உடம்பெல்லாம் பவுடர் அடிச்சுட்டு இங்க பவுடர் இங்க பவுடர் இங்க பவுடர் அடிச்சுட்டு கடைசியில அடி தொட்டு அப்படின்னு குடுக்குறியா சிஞ்சு மணின்னு? சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொட்டு சிஞ்சு மணி குடுக்குறிய. நாங்க தண்ணிய போட்டு ஒரு நாளைக்கு ஒயின் ஷாப்ல கிடக்கும் போது எங்க அதை ஒரு வாட்டி புடிச்சு சிஞ்சு மணி ஆட்டி பவுடர் அடிச்சு அட புடி ஜெய் இங்க குடு இல்ல அத ஒன்ச குடுவே சொல்லுவியா? இந்த குடுமா குளிர் நேரத்துக்கு இந்த சைஸ்ல கேக்குறாடா எங்கடா ஓறது? போடா எப்பா இத வாங்குறதா நீக்கிற நாட்டு கூட போக முடியாதடா. அதனால அம்மா எனக்கு பிரச்சனையா? இல்ல உனக்கு வாங்க வருது பாலா? இல்ல உன் புருஷனை நான் வச்சுக்கிட்டேனா? இல்ல என் முன்னாடி நீ வச்சுக்கிட்டியா? இல்ல 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 அண்ணா அண்ணனா தங்கச்சி அண்ணா தங்கச்சி நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப உனக்கு குச்சி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா. ஒரு நாள் ஐஸ் மட்டும் இருந்துச்சு குச்சி இல்லடா. அதனால அண்ணன் பிடிச்சிட்டான்டா சப்புன எல்லாம் பிடிச்ச அப்படின்னு சொல்ல வந்தமா. ஏமா கோபரா நீங்க என்ன வரமா இருக்கீங்க? இளநீ வர மாதிரி யாவர்தன் சப்புங்க சொல்லவா? என்னது சொல்லுங்க. நான் 7 வயசுல எண்ணி வித்தவ 7 வயசுல எண்ணி வித்தவ குண்டலனி குண்டலனி நல்ல பெருசா இருக்கும்ல அது. குண்டலனி குண்டலனி. ஏமா நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன நம்ம வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன நான் பெரிய டைலர்மா. ஆமாமா. என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு துணி தச்சிருக்கேன் தெரியுமா? என்னதா எவ்வளவு துணி தச்சிருக்கேமா? நிஜமாவா? உண்மையிலே சொல்றேன். துணி தைக்கல நான் பெரிய ஆளு. அதனால நீங்க பாம்பளை வியாபாரம் பாக்குறீங்க. அந்த மாம்பழத்தை கவர்ல ஒரு கவர் தைக்கிற வேலை நான் பாக்குறேன். சரிங்க. இளநீப்பா பழத்தை எப்ப போடுவீங்க? நான் பையில பிடிக்க. பையில பிடிக்கும் போது நீங்க விரிச்சு பிடிக்கும் போது தானே போட முடியும். ஆமா. நீங்க என்ன பழம் விக்கிறேன்னு சொன்னீங்க? இளநீங்க. இளநீ வியாபாரம். ஏமா உங்க இளநீல என்ன அந்த ஒரு படி தண்ணி தேருமா? 2.5 படி. 2.5 படியா? லூசி முண்டா பொக்காசி பொழுகுறாடா. எத்த தண்ணி புழுகுறா பாத்தியா? 2 படி தண்ணி எந்த இளநீடல வந்துச்சு? ஏய் வரும்பா. எப்படி வரும்? எப்படி அதுல அடப்பு உண்டாயிருச்சு. சத்தம் மட்டும் தான் கேக்கு. தண்ணி மசுல கூட வர மாட்டேங்குது. குண்டை இளநீ பாத்திருக்கியா? நம்ம யார் எப்படி செவ்வலனில அவ்வளவு தண்ணி இருக்கும். செவ்வலனினா என்ன தெரியுமா? அதுவே நம்ம ஆளு தெரியாம தான் தெரியாங்க. செவ்வலனா இனிமே தான் காட்டணும். எப்படி? அதனால நீங்க யார் மகரி நான் யார் மகரி? யார் தேசப்பவா? அடி நம்ம ஒரு டைலர் தான். நம்ம ஒரு டைலர் வீணா மூலகட்ட முட்டா பைய ஓ ரவிக்க இல கைய வச்சான். ஓ ரவிக்க இல கைய வச்சான். ரவிக்க இல கைய வச்சா அப்படி முதுகு பக்கம் வச்சு புட்டான். முதுகு பக்கம் நாம்பாக்க வந்த இடத்தை எல்லாம் நாம்பாக்க வந்த இந்த வருஷம் பிறந்து நாம்பாக்க வந்த இடத்தை எல்லாம் சன்னல் வச்சு அடைச்சு புட்டா. காட்டு ரோசா காட்டு ரோசா ராசமுள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா என்னமா பண்ண? என்ன எப்பவுமே அந்த நினைப்புல இருப்பியா? என்ன நினைப்புடா? காலையில அங்க கோழி பட அங்க போய் செய்யத. அத எலும்பு தோல ஆக்கிட்டடா. இப்பதான் ஏத்திருக்கே நீ நினைக்கிறதா தப்பு. அத பத்த பாடு நான் தான் தெரியும். ஐயோ எதல விட்டேனே தெரியல. காட்டு ரோசா காட்டு ரோசா பாச உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா. நீ என்ன கடுப்புல பாக்குறேன்னு எனக்கு தெரியும். சத்தியமா உன் பக்கத்துல வரைய மாட்டேன். தெரியாதனமா வந்துட்டேன். உன் கைட்ட மட்டும் நான் அடி வாங்கவே மாட்டேன். ரொம்ப அருமையான கை. வெள்ளி மணிக்கு நத்துல வெள்ள மெல்ல சந்தனத்தை பூசி மெல்ல மெல்ல
எப்படி நமக்கு வந்து எவ்வளோ தாங்க நீ ஒரு ஷாட்டுக்கு எவ்வளோ வாங்குற இல்லை தெரியாம தான் கேட்க 3500 செலவு 3000 ரூபாயா 3500 செலவு ஏமா இங்க வா 3000 என்னடா தங்கம் உனக்கு இந்த 30,000 கொடுக்கலாம்டா அந்த ஒரு ஏத்துல மத்தியா டபக்கு டபக்கு டபக்குன்னு சபரிமலைக்கு போயிட்டு இன்னைக்கு தாண்டா விரதத்தை கலைக்கலாம்னு வந்து அப்படியாடா இப்படி விரதம் கலையணும்னு நினைச்சு கூட நல்லா எவ்வளவு அழகா பெருசு உள்ளா செவனேன்னு சிரிச்சு சிரிக்கிறான் என்ன கதை இவங்கெல்லாம் எத்தனை செவரை உடைக்க காத்திருக்காங்களோ சின்ன பிள்ளைய நான் கிடைக்கல அவங்க தான் நிறைய பேரை கெடுத்துக்கிட்டு தெரியும் கொல்ல போறே தர மேல அது பேர் என்ன மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு அத்தா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்காத்து நண்டு பிடிக்க சொன்னாரு என்ன பண்ண என்ன பண்ண தலைமையில நடக்காத மண்டபம் தலைமையில நடக்காத மண்டபத்திரமா இல்லைன்னா வாயில கெட்டார்தே எனக்கு வந்துருடா பீத்தப்பல அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்க வந்தால இருந்து இந்த பாட்டு எப்படா தங்க வரும் அட சொல்ற உன்னே தாண்டா சுத்தோத்தி இந்த பாட்டு எப்படா வரும் அப்படித்தானே வரும் தலைமையில நடக்காத மண்டபத்திரமா ஏண்டா ஏண்டா டேய் டேய் பெண்ணா கட்ட முதல்ல எனக்கு திரும்பி பாட்டு ரெண்டாவது எனக்கு திரும்பி பாட்டு என்னன்னு முதல்ல எனக்கு திரும்பி இப்ப பாரு தர மேல நடக்காத இல்லன்னா மண்டபத்திரமா திரும்பி சொல்ற வார்த்தை திரும்பி சொல்ல அதானே சொல்ல நல்லா கேளுனே தர மேல நடக்காத இல்லன்னா மண்டபத்திரமா நான் ஆர்வ கோளாற இதுல சொல்லிட போறேன் இந்த பாட்டுல இவ்வளவு பிரச்சனை வருதுல இந்த பாட்டு வேண்டாம் சரி இந்த பாட்டு நீ யாருமே வாசிக்க வேணாம் இந்த பாட்டுக்கு சிங்க குட்டிய கொடுப்பாங்க பாரு கோரஸ் அப்படியா பாக்குறீங்களா வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன மசருக்கு முழந்துடைய முழந்து சொல்லிட்டால எவ்வளவு வேகமா வச்சு நம்ம நக்கவா இன்னும் பப்புனு விஷயம் அந்த போட்டு தாண்டா இன்னும் ஒரு அந்த வேலை தாண்டா பாக்கல இன்னும் பாக்கலனே வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா சொல்லுங்கடா இல்ல இல்ல அவங்க செட்டா தான் கோத்துருக்காங்க அது வாசிப்பு கேட்டா தான் அவங்களும் சொல்றாங்க இந்த பாட்டு வேணாம்டா எத்தனை பாட்டு தாண்ட நான் தெரிவிக்கிறேன் பாட்டு பாடுங்க நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விதைச்சு பாசம் நிழலும் பின்னாடி போகும் நினைப்போம் என்னோட சேர்ந்து வாழும் நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விதைச்சு பாசம் நிழலும் பின்னாடி போகும் நினைப்போம் என்னோட சேர்ந்து ஏய் என்னடா அப்பா ஐயா கொஞ்சம் வாயை திறந்துட்டு உட்கார்றா ராசா எப்படி உட்கார்றாலும் இப்படி மாறி உட்காந்துக்க அது வாட்டுக்கு எதுலயா பாஞ்சிச்சா என்னால கத்துக்க முடியாதுப்பா நல்ல வேளை உன் வாய்க்கு வரலன்னு சந்தோஷப்படு சகப்பு நிற உதட்டழகி நல்ல சிலையான முகத்தழகி விழிதா முகத்தழகி சிரிக்காது முறைக்காது என்ன கொஞ்சம் வெறுக்காது போகாது அந்த பக்கம் போகாது உன்னை புலந்து விடுவாங்க போகாது சிகப்பு நிற உதட்டழகி முகத்தழகி பெரிய தோசம் பரோட்டா மாஸ்டர் என்னம்மா கொண்டே இப்படி மாவு அடைக்கிறேன் நீங்க புரியல நான் செய்ய வர்றது அப்படின்னா என்ன தெரியுமா என்னது ஐம்புலங்களையும் அடக்குறேன் ஓஹோ நீங்க தவறாவே நினைக்கிறீங்க நாலனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி என்னன்னா பொட்டுக்காரி எத்தி குத்து அடக்காரி நாலனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி ரூபாவத்துல படிக்க கூட ரூபாவத்துல அது ஒண்ணு
அடுத்த வாட்டி இந்த நாடகத்தில் ஒரு அன்பு வேண்டுகோள், அடுத்த வருஷம் இந்த கல்லு போடாதீங்க ராசா. கல்குவாரில் போய் நல்லா புது கல்லா இருக்கு பத்தியா, நல்லா அந்த கிளாஸ் ஓடு மாதிரி இருக்கும், அது வாங்கி அந்த போட்டின்னு வச்சுக்க. இந்த பாட்டை பாடிக்கிட்டு ஆட மாட்டோம், ஆடாமல் ஆடுகிறேன் அப்படித்தான் ஆடணும். அடுத்த வருஷம் கொஞ்சம் பார்த்து மண்ணை போடுங்க ராஜா. அது பாட்டுக்கு அடிச்சா பெட்டிக்கார வாங்கிட்டான் போகுது மண்ணு உள்ளா, அதெல்லாம் பார்த்து அடுத்த வாட்டி கொஞ்சம் பார்த்து சேருங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, பணியாரம் சுட்டு தரியா, பணியாரம் சுட்டு தரியா. அம்மா இங்க வாடா, இங்க வாத்தாங்க. இவ்வளவு நேரம் நீ சொன்ன வார்த்தையில இப்ப சொன்னதாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வாமா, இப்ப ஒருத்தனை டிபி வந்துருச்சு. இங்க வா ஏம்மா, இந்த ஆப்பம் சொன்னியே, இந்த சீசன் தையில உனக்கு ஃபுல்லா நாடகம் இருக்காடா? கேக்குறான்ல தேதி கேக்குறான்ல கேளு. ஏன் கேக்குறேன்னு இல்லம்மா, எனக்கு 22ஆம் தேதியோட எனக்கு நாடகம் இல்ல, முடிஞ்சா நான் சும்மா தான் இருப்பேன். சரி, நீங்களும் சும்மா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தா நம்ம முருகன் கோயிலுக்கு போயாங்க தைப்பூசத்துக்கு அளவு குத்தலாம்னு வேண்டி இருக்கிறேன். அப்ப அங்க கூட்டி வந்து அங்க வந்து ஆப்பம் சுட்டு போடணுமா? ஆப்பம் சுட்டு நான் சொல்றேன் ஆப்பம் வேறங்க. என்ன ஆப்பமா? நீங்க என்ன சொன்னீங்க? உம்முடைய தொலை ஆப்பமா தொலை இல்லாத ஆப்பமா? என்னமா தொலையே இல்லங்க. தொலையே இல்லையா? என்ன எனக்கு தொலை இல்லாத ஆப்பமே பிடிக்காதுடா. உனக்கு தெரியும் எனக்கு. என்னமா உனக்கு பிடிக்காதுன்னு என்ன காரணம்? என்ன தொலையே இல்லனா அந்த மோதிரத்தை எதிரடா மாட்டிக்கிட்டு சாப்பிடுறது. அப்படியே சுத்தி சுத்தி சாப்பிடுறா. சுத்தி 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 சாப்பிட்டா எனக்கு உடம்பு இல்லனா உன்னால முடிஞ்சா நீ வந்து தொலை நீ நினைக்கிற சுத்தி சுத்தி சாப்பிட்டு உடம்பு இறங்கலைன்னு நினைக்கிற. நானும் உடம்ப குறைக்கலாம்னு முயற்சி பண்ணேன். சரி, இங்க இருந்து நடந்து 1 கிலோமீட்டருக்கு போவேன். போய் அந்த முக்குல 5 வடை 8 டீ சாப்பிடுவேன். ஐயோ, அங்க இருந்து இந்த முக்குக்கு வருவேன். 4 போண்டா 8 வடை சாப்பிடுவேன். நானும் உடம்பு இறங்கணும் பாக்குறேன், இறங்கவே மாட்டேங்குது. பர்றா வாய்ப்பல இறங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, திங்கிறத குறைக்கிறத தமர்த்து எத்த சொன்னாலும் கேட்பேன் உடம்பு இறங்குறதுக்கு. அது திங்கிறத நீ கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் உனக்கு உடம்பே குறையும். திங்கிறத நானும் தான் பண்ணலாம்னு பாக்குறேன். சரி, காலையில ஒரு 45 இட்லி, மதியான ஒரு அண்டா சோறு, ராத்திரிக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடறேன். எப்பெல்லாம் 40 முட்டை 40 சப்பாத்திக்கு மேல இழுக்கவே மாட்டேங்குது வண்டி. ஐயோ, இது கொஞ்சமா? அதுக்கு மேல சாப்பிட முடியல. நான் சாப்பிடவே இல்லடா. எவன கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுக்கு மேல சாப்பிடவே இல்ல. அதனால எதிர விட்டேன்னு தெரியலையே. இதுல மட்டும் பணியார சொட்டு தரியா அடிமானே மரகதமே என் மனசு கேத்த பூஞ்சரமே மாமே என்ன ஏவெருத்து என் மனசு சுண்டி சுண்டி என்னடா பண்ற சுண்டி? ஏய் இதுடா, ஏய் அந்த என்னடா ஒரு பாட்டு மயிரும் பாட வர மாட்டேங்கிறேடா. நல்லா பாட்ட கேளு. என் மனசு சுண்டி சுண்டினே சுண்டி. நீ என்ன குண்டி சொல்றா? சுண்டி ஏயிலத்தே மானே மரகதமே மனசே கேட்ட புஞ்சரமே மானே மரகதமே மனசே கேட்ட புஞ்சரமே மானே மனசே சுண்டி மனசே சுண்டி மானே மரகதமே. காலைல எனக்கா ஒரு உதவி செய்யும். நேரா மரப்பாறைக்கு போ. மணப்பாறையில் முனீஸ்வரர் கோயில் இருக்கு மத்தியா, அதுக்கு நேரா சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுப்பாங்க. அது பக்கத்துல பூசணிக்காய் போட்டு விற்பாங்க. ஒரு பூசணிக்கு 50 ரூபா தான் வரும். உனக்கு அதுக்கு வேணாலும் நான் காசு தரேன். அதை வாங்கிட்டு போய் கேளுமா, இந்த பூசணிக்காய் பிடிக்க சொல்லி அந்த பூசணி நான் பிடிச்சிக்க. பிடிச்சி முதல்ல என்ன பண்றேன்னா கத்தி எடுத்து அந்த மேடா ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்பு நம்மளுக்கு தேவையில்ல, அதை குத்தி அப்படி கிண்டுன்னா காம்பு எடுத்துடலாம் தனியா. அப்படி நல்லா சொல மாதிரி தூக்கி போட்டுட்டு அதை நல்லா ஒரு கை அரைச்சிக்க. என்னது நம்ம எதிர்க்கு பத்தியா குங்குமம், அதெல்லாம் உள்ள போடு. காசு ரொம்ப போட்டக்கூடாது, கம்மியா ஒரு 50 காசு போடு. கம்மியா 50, அதுக்கு மேல தேராது. 50 காசு போட்டு இருமா, 50 காசு அதுல போட்டு திரும்பி நின்னு அது எந்த பக்கம் நிக்கணும்? வடக்கு பக்கம் பார்த்து நிக்கணும். சரி, வடக்கு பக்கம் பார்த்து நிக்கணும். நின்னுட்டு வடக்கு பக்கம் பார்த்து நின்னு உன் மனசுக்கு யார பிடிக்குதோ அவங்க கையில இந்த பூசணிக்காய் கொடுத்து 3 சுத்தி தூக்கி போட்டு ஓட்ட. திஷ்டி ஃபுல்லா கழிச்சிடும்டா. அங்கதான்டா திஷ்டி இருக்கு, புரு புருன்னு சத்தம் கேக்குதுடா. ஆடமோ மாட்டு பயல தன்னானே தானனே தன்னானே தன்னானே சின்னகா
பரவாயில்லடா, இப்பதான் தோண்டி கிளாஸ் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல புதையல கிடைச்சிரும்டா. அதனால நல்லா ஆறீங்க, நல்லா பாருங்க. சரிங்க. அடுத்து நான் நாடகத்துக்கு போகணும், கட்டு கொடுக்க தெரிய முடியாது. அதனால இப்பதான் சீசன் ஆரம்பிக்குது. ஆமா, நல்லா ஆறீங்க, நல்லா பாருங்க. சரிங்க. உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு ஆசை. என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னம்மா ஆகலையா? எனக்கும் கல்யாணம் ஆகல. உண்மையிலுமே சொல்றேன், விநாயகரோட அருமையே பெருமையே பெருமைதான். என்னமாமா பத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் ஆகல, இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகல, எங்களுக்கு நான் ஆகல. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா நல்லா கல்லா கட்டி தொங்க விடுங்க. ஏய், கல்லெல்லாம் பறக்குதுடா போட. எந்த கல்ல சொல்றேன்? நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை ஒரே ஒரு தடவைனா, உங்களை ஒரே ஒரு தடவை அதை மட்டும் ஏன் மறைக்கிறேன்? நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமாமா, ஒரு தடவை தான் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். போயிருவியா? அதான் நம்ம பாலிசி. ஒரு தடவை தான். காதல் எப்படிப்பட்ட காதல்? அதுக்காக ஓயாமயமா தாலி ஒரு தடவை தான் கட்ட முடியும். நீ நினைக்கிற தப்பு. ஒரு தடவை ஆத்தா, ஒரு தடவை தான் தாலி கட்ட முடியும். ஓயாமா கட்டுறது என்ன, காப்பா கட்டுறோம் கோயிலுக்கு, ஓயாம எடுத்து கட்டிக்கிட்டு தெரியா 30 தடவை. அதனால உங்களை பார்த்த உடனே என்னோட 30 தடவையா? என்னடா சொல்றீங்க? எத்தனை கேரளா போட்டு கட்டிங்க? அப்படி ஆளுக்கிற அடிக்கிற மாத்துவாங்கல்ல. ஓ அப்படியா? நான் கூட இடுப்பு கேரளா நினைச்சேன். டேய், காதல் எப்படிப்பட்ட காதல்? சொல்லுங்க பாப்போம். உங்க மேல எனக்குள்ள காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி எப்படி இப்ப சொல்றேன் பாருங்க. ஹல் 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 ஹல். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. ரொம்ப நாளாச்சு, கண்கள் ரெண்டை உருட்டி விரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குண்டுமத்தி தடவி எடுத்து குண்டு மல்லிச்சரமா, மந்த மாருதம் உந்த மேனியில் பூத்திருக்கு. கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, கண்கள் ரெண்டை உருட்டி விரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குண்டுமத்தி தடவி எடுத்து குண்டு மல்லிச்சரமா, அந்த மாருதம் உங்கள் மேனியில் பூத்திருக்கு. என் சன்ன நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கு தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருக்கும் எனக்கு தான் அது புரியும். கண்ணி பூ பூத்த பூந்தோட்டமே, உச்சை முதல் நான் மூகத்தேன் பாச்சுமே, பத்து விரல் போலாத பெண் மோகமே, விரல் நீர் கொண்டு வாவேகமே, ஏ முத்து மணி சுடர் முள்ளி மலர்ந்திட பூத்திருப்பே. என்ன நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி அதில் முக்கியம் கொண்ட ஓர்கணி ஓர்கணி பார்த்துவிடே, பத்தி பெண்ணின் பத்தியம் தீர ஓரிடம் ஓரிடம் தேர்ந்துவிட்டே. நீயாக நீ வந்தது, நீ வாய்க்கதே பாய்ச்சது, நீவாக நான் வாழ்ந்தது, என்னை சுற்றி உன் கைகள் பூ போட்டது, உன் உள்ளே மனசுட முத்து மழிந்திட காத்திருப்பே. கண்ணலினவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, கண்களை உருட்டி விரட்டி கொஞ்சுகின்ற அழகா, மல்லி தடவி எடுத்த குண்டு மல்லி சரமா, அந்த மாறு உந்தன் மேனியில் போத்திருக்கு. நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, கண்களை உருட்டி விரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குண்டு மல்லி தடவி எடுத்த குண்டு மல்லி சரமா, அந்த மாறு உந்தன் மேனியில் போத்திருக்கு. நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாள்
எனக்கும் காதல் வந்து விட்டுச்சு. அவர் கை தட்டுறாருன்னா என்ன காரணம்? ஏமா அவர் கை தட்டுறாருன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த மேடையில் என்ன நான் இந்த அளவுக்கு பாடுறேன், இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா யாரு காரணம்? யார் காரணம்? என்னோட குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா உடம்படி பெருமாள்ராஜ் அண்ணன். சந்தோஷம். அவர் தான் என்னோட குருநாதர். அதுக்கு நிகராக எனக்கு உட்காந்து பாட்டை இப்படித்தான் பாடணும், இந்த சுதியில தான் பாடணும், இந்த தாளத்துல தான் பாடம் சொல்லி கொடுத்த யார் தெரியுமா? என் மதிப்புக்குரிய அன்பு மாமா மருகாபுரி சேர்ந்த மணியண்ட பிரபு அவர் தான். அவர் சொல்லி கொடுத்தாலும் தான் இந்த இடத்துல நானும் நான் மட்டும் இல்லை நிறைய மாணவர்களை மாமா உருவாக்கியிருக்காரு. எல்லாரும் ஒரு பகுதிக்கு போயிருக்கேன், இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு எங்க உங்களோட காதலை எடுத்து ஓதுங்க. ஆனா மாப்பிள்ள இந்த அளவுக்கு இந்த அறிவு வந்திருக்குன்னா அதுக்கு அந்த இடம் அப்படி மாமா. சரி. உங்களை பார்த்தவுடன் என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்படி எப்படி எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்க. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. அவன் கண்ணை திறந்து காதல் பண்ற பிள்ளைகளை ஓடி போயிடுறாளுங்க. ஆமா மாமா, நீ கண்ணை மூடிட்டு காதல் பண்ற. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பொண்ணை காதல் பண்ணலாம் மாமா, தப்பு கிடையாது. கண்மூடித்தனமா ஒரு பெண்ணை காதல் பண்ணக்கூடாது, அதுதான் தப்பு. என்ன காரணம் தெரியுமா? சரி, என்னதான் பெண்களை நம்ம காதலிச்சு பின்னாடி போனாலும் ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா மாமா? நம்ம வாழ்க்கையில இழந்து போறோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல அழுகிறது யாரு நீங்க நினைக்கிறீங்க? யாரு? அவன் பெத்த அப்பா அழுவாப்லையா? அம்மா கிடையாது. வேற இதே கட்டின பொண்டாட்டி அழுவாங்கிறீங்களா? அம்மா கிடையாது. வேற பெத்த புள்ள அழுவாளா? ஆமா கிடையாது. வேற யாரு? நம்மளை பெத்த தாய் தான் முதல்ல தெரியும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா முதல்ல தெரியுது யார் தெரியுமா? தாய்க்கு. ஏன் தெரியுமா அந்த விஷயத்த சொல்றேன்? ஒரு சின்ன விஷயம் தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா,
ஒருத்தன் அதிகமா ஒரு ஆசை வச்சிருந்தீங்க. என்ன ஆசை தெரியுமா? வேசினா என்ன? வேசி ஒரு வேசி பெண்ணை காதலிச்சுட்டு அந்த பின்னாடியே சுத்தி இருக்கான். இவன்ட்ட இருந்த பணம் பட்டம் இருந்த சொத்து பத்து வீடு எல்லாத்தையும் வித்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டான். எல்லாத்தையுமே வித்து கொடுத்துட்டான். எதுவுமே மிச்சம் இல்லை அவன்கிட்ட. எல்லாத்தையும் வித்து அந்த பெண்ணுகிட்ட கொடுத்தாலும் கடைசியில் அந்த பொண்ணு உதச்சி இவனை விரட்டிட்டான். போடா நீ எனக்கு வேணான்னு விரட்டிட்டான். அப்ப கேட்டிருக்கான், நீ உதச்சி விரட்டிடாத, நான் என்ன பண்ணா நீ என்கிட்ட இருப்ப? நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ட, உன்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒன்னே ஒன்று கேட்குறேன், எனக்கு செய்வியான்னு கேட்டிருக்கா. எனக்கு இதயத்தில் ஒரு கோளாறு இருக்கு. நீ பெத்த தாயோட இதயத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு வா, அந்த இதயத்தை கொண்டா தந்துட்டு நீ என் கூட இருறான்ட்டா. நேரா போனான் பெத்த தாய்கிட்ட. அம்மா உன்னோட இதயம் எனக்கு வேணும், அதை கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு இருக்கேன். தாய் மறுப்பு சொல்லவே இல்லை. என் இதயம் தானப்பா உனக்கு வேணும், நான் தரப்பா, நான் பெத்த பிள்ளை தானே நீ, உனக்கு நான் இதயத்தை தரேன், முதல்ல வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா வகையுமே செஞ்சு வச்சிருக்கா. செஞ்சு வச்சு பிள்ளைய சாப்பிட வச்சு இப்போ இதயத்தை வெட்டி எடுத்துட்டு போப்பான் இருக்கா. புள்ள இவனும் அப்போ மனசு அவனுக்கு இறங்கல. அந்த தாயோட இதயத்தை பேத்து கையில் எடுத்துட்டு ஓடி இருக்கான். வேகமா ஓடும் போது கல்லு தட்டி கீழே வந்துட்டான். கல்லு தட்டி கீழே விழுந்தோன்னா அந்த இதயம் கை தவறி போய் விழுந்துருச்சு. அப்பதான் அந்த இதயம் துடிச்சுக்கிட்டே கேட்டிருக்கு, மயனே கீழே விழுந்துட்டியாப்பா பார்த்து போப்பான்னு. அப்போதான் அவன் நினைச்சிருக்கான், நம்மளுக்காக பொய்யா நேசிச்ச இதயத்துக்காக நம்மளை உசுரா நேசிச்ச இதயத்தை விட்டுட்டோமே அப்படின்னு கண்ணீர் விட்டு அப்பதான் அழுதுருக்கான். தாயை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்மளை 10 மாசம் ஈண்டெடுத்த தாயின்னு சாதாரணமா சொல்றோம். 10 மாசம் அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது அவங்களுடைய உதயத்துக்கு தான் தெரியும். அதனால தாயை அனாதாசிரமத்தில் கொண்டு விடுறதோ காதலியை நினைச்சுக்கிட்டு அம்மா பிடிச்சி திட்டுறதோ யாரும் வச்சுக்காதீங்க. காதலி கடைசி வரைக்கும் இருப்பான்னா கிடையாது. காதலி வீட்டுல கொஞ்சோண்டு கண்ணை கலங்கினா மயிரோன்னு வச்சு அவன் பாட்டுக்கும் போயிருவா. மாப்பிளே என்ன மாமா மருந்தை கொடுத்து கொல்ல கூட ரெடியா இருக்குங்க. கொல்ல கூட ரெடியா இருக்கு. என்ன காரணம்? அவளுக்கு தேவை, அவளுக்கு மரியாதையோட இருக்கணும். ஆனா நம்மதே நம்ம மனைவியில இருந்து எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கோம். பார்த்து பத்திரமா இருங்கப்பா. கவலையே படாத மாமா, நான் போனா தனியா போக மாட்டேன். எனக்கு பிடிச்சாலும் எல்லாம் கூட்டிக்கிட்டே தான் மாமா. மணிநபர் மாமா, நான் மட்டும் தனியா போகவே மாட்டேன். எனக்கு யார் யாரும் மனசுக்கு பிடிக்குதோ எல்லாரையும் கூட்டிட்டு போவேன். ஏன்னா அங்கேயும் போய் நான் நாடகம் நடத்தணும்ல மாமா. அதனால அந்த தாயோட பெருமையை பற்றி ஹலோ அம்மா 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 என்ன மடியில் சுமந்தவே ஒன்ன நான் மனசில் சுமப்பவே தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன். தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன். அது யாரம்மா? தாயே நீதானம்மா. அம்மா என்ன மடியில் சுமந்தவ ஒன்ன நான் மனசில் சுமப்பவே தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன். தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன். அது யாரம்மா? தாயே நீதானம்மா. அம்மா முக்குனியே மூச்சு முட்டை கத்தினிய காதுகிளிய பெற்றெடுத்த தாயே உன்ன எப்படிதான் நான் மறப்பேன். கல்லு மண்ணு தின்னுடுவேன் கவனமா பார்த்துக்கிட்டு கஞ்சி எல்லாம் நீ குடிச்சு சொத்தையெல்லாம் எனக்கு தந்து கந்தையத்தான் நீ முடிச்சு கந்தையத்தான் நீ முடிச்சு கதத்தட்ட வாங்கி தந்து கையில தான் காசு தந்து பள்ளி கூட கூட வந்தது யாரம்மா? தாயே நீதானம்மா.
தேடி அன்போட நான் ஆத்தான்னு சொல்லி அழைப்பது யாரம்மா தாயே நீரானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தத உன்னத மனசில் சுமந்ததே கண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு நானே வாழ்கிறேன் அது யாரம்மா தாயே நீரானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தத உன்னத மனசில் சுமந்ததே பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனும் கட்டி வைக்கோ என் மனச வாசமரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்கிருந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதியே சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதியே சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன்னில ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன்னில ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோடு பாட்டு தேடும் உன்ன பின்னால எப்போதும் உன்ன தொட்டு பாட போறேன் பின்னால செண்பகமே செண்பகமே தென்பொதியே சந்தனமே நானும் நெத்தி பொட்டோட நானும் கடந்திருக்க மீண்டும் இந்த பாட்டோட மூணாம் பீரைய போல் நானும் நெத்தி பொட்டோட நானும் கடந்திருக்க மீண்டும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் கனிமுடிதானோ இழுத்தது என்ன கோவிலிதானோ உன் பாட்டு காரம் பாட்டு உன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதியே சந்தனமே தேடி வரும் என் மனமே